60 கிலோ 70 கிலோ இருக்கிறவங்க ஒரு 10 கிலோ வந்து 15 நாள்ல குறையிறாங்க அப்படின்னாலே அது சுகர் ப்ராப்ளம் தானா சார்? சரி, பொதுவாக உடல் எடை குறைவு அப்படிங்கிறது 5 நோய்களில் பெருசாக பார்க்க முடியுமா? பொதுவாக நம்ம பார்க்கறது புற்றுநோய். புற்றுநோய்க்கும் ஃபர்ஸ்ட் உடல் எடை குறையுமா சார்? புற்றுநோயெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாத காலத்திலே 10-15 கிலோ எடை வந்து வேகமாக குறையிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ரெண்டாவது காசநோய், டியூபர்குலோசிஸ் நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப வேகமாக எடை குறையும். மூன்றாவது கணைய நோய், பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் ரொம்ப அதிகமாக எடை குறையறத பார்க்கலாம். இன்னைக்கு சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் ஆரம்பிச்சிடும். இதுதான் முதல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுடைய கட் ஹெல்த், பெருங்குடல் பெருசா பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது அங்கதான் நீங்க பார்க்க முடியும். இதுதான் சர்க்கரையுடைய ஆரம்ப நிலை. அதனாலதான் நீங்க சொல்ற வெயிட் லாஸ் அப்படிங்கிறது 1 மாசத்துல 2 மாசத்துல பெருசா ஒரு 30 கிலோ குறையிறாங்க, 15 கிலோ குறையிறாங்க. ஏன் குறையிறாங்க அப்படின்னா இந்த கட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கியமான நிலை மாறி ஆரோக்கியமற்ற ஒரு நிலைக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு ஏற்படுற பாதிப்பு தான் சர்க்கரை. எங்கிட்ட வரவங்கெல்லாம் 500-700ன்னு வருவாங்க. ஆல்ரெடி இன்சுலினோட தேவையில் இருப்பாங்க. அதனால உடனே அவங்க உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. அப்போ 700-500 வரும்போது நீங்கள் 30 யூனிட் போடுற இன்சுலினை 50 யூனிட்டாக போட்டாலும் சரி, 100 யூனிட்டாக போட்டாலும் சரி, அந்த இடத்துல சுகர் இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற எந்த மருந்துமே உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்யாது. இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், நான் கேட்பேன், என்னம்மா சுகர் 400 இருக்குது சார், நான் மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றேன். அப்போ மாத்திரையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க, இருந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே அது ஏன் அப்சர்வ் ஆகலை? என்ன காரணம்னா உங்களோட இதில் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் 10 வகை 100% கியூரபிள். பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் 6 வகை 100% கியூரபிள். வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் தான் குணப்படுத்த முடியாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல்ல தொடர்ந்து மருத்துவம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதா சொல்லி கொண்டு வராங்க டாக்டர் கௌதமன் சார் அவர்கள். இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் வந்துடுது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வெயிட் லாஸ் ஆகுது. 60 கிலோ 70 கிலோ இருக்கிறவங்க ஒரு 10 கிலோ வந்து 15 நாளில் குறையிறாங்க அப்படின்னாலே அது சுகர் ப்ராப்ளம் தானா சார்? சரி, பொதுவாக உடல் எடை குறைவு அப்படிங்கிறது 5 நோய்களில் பெருசாக பார்க்க முடியுமா? பொதுவாக நம்ம பார்க்கறது புற்றுநோய். புற்றுநோய்க்கும் ஃபர்ஸ்ட் உடல் எடை குறையுமா? புற்றுநோயெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மாத காலத்திலே 10-15 கிலோ எடை வந்து வேகமாக குறையிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ரெண்டாவது காசநோய், டியூபர்குலோசிஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ரொம்ப வேகமாக எடை குறையும். மூன்றாவது கணைய நோய், பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் ரொம்ப அதிகமாக எடை குறையிறத பார்க்கலாம். நான்காவது ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களில் குறிப்பாக HIV சொல்லக்கூடிய நோய்களும் அதே போல் பெருங்குடலில் ஏற்படுகின்ற சில வகையான நோய்களும் வேகமான எடை குறைப்பு காரணமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு காமனாக நம்ம பார்க்கக்கூடிய உடல் எடை குறைப்புங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி டைப் 1 சர்க்கரை நோயில் ரொம்ப காமனாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சர்க்கரை நோயை நம்ம 2 டைப்பாக பிரிக்கிறோம். இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோய், இன்சுலின் தேவைப்படாத சர்க்கரை நோய். இந்த டைப் 2 டயபெட்டிஸில் லேசான உடல் எடை குறைவு தான் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்கீங்கன்னா 1 கிலோ குறையும், 2 கிலோ குறையும், அதுக்கு மேலே குறையாது. ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1 மாதத்தில் 10 கிலோ எடை குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வரும்போது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுல ரேப்பிட் வெயிட் லாஸ் இஸ் ஒன் அமாங் த இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். டைப் 2 டயபெட்டிஸில் ஸ்லோ. இப்போ ஒரு 100 கிலோ எடை இருக்கவங்க 10 கிலோ குறையும் போது அது ஒரு பெரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதே 100 கிலோ எடை 50 கிலோ எடை இருக்கவங்க 5 கிலோ குறைஞ்சாலே அது ஒரு பெரிய மாற்றம். ஸோ சர்க்கரை நோயில் குறிப்பாக டைப் 1 சர்க்கரை நோயில் உடல் எடை குறைவுங்கிறது பெரிய சவால் தான். இப்படி சடனாக வந்து உடல் எடை குறையுது அப்படின்னும் பொழுது இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சார்? ஃபஸ்ட்டு சரி, முதல்ல ஏன் உடல் எடை குறையுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோயினா நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா அது வந்து கணையத்துடைய பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது கிடையாது. சர்க்கரை நோய்ங்கிறது கட், பெருங்குடல் பாதிப்பு நோய். உங்கள் மனதில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது, ஒரு கோபம் இருக்குது. எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது. இப்போ ஒரு ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், காலையிலேருந்து ராத்திரி வரலும் நமக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒர்க் ப்ரெஷரை வெளிப்படுத்த முடியல. குடும்பத்துக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும்.
நம்ம வச்சுருக்க இஎம்ஐக்காக நம்ம சம்பாதிச்சு தான் ஆகணும். அப்போ அந்த ப்ரெஷரை உள்ளே எடுக்க ஆரம்பிக்கிறோம், உள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா இந்த நம்முடைய பெருங்குடலை மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு உருவாகக்கூடிய நோய் தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை மலம் கழிக்கக்கூடிய நோய். இன்றைக்கி சர்க்கரை நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் முதல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு சர்க்கரை நோய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய கட் ஹெல்த், பெருங்குடல் பெருசாக பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பெருங்குடலுடைய பாதிப்பு அதிகமாக அதிகமாக அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டே இருக்கீங்க. அது ஏன்னே கவலைப்படுறது கிடையாது. இல்லை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கறது இல்லை. 2 முறை தானே மோஷன் போகுது, 4 முறை தானே போகுது, இல்லை சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம். நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுவோம், ஆனால் நம்ம உடம்புக்குள்ளே அது சேராது. அப்போ உடம்போட இயக்கத்துக்கு உடம்பு என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை கரைச்சி உடம்போட இயக்கத்துக்கு உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும். இதுதான் சர்க்கரையுடைய ஆரம்ப நிலை. அதனால தான் நீங்கள் சொல்கிற வெயிட் லாஸ் அப்படிங்கிறது 1 மாதத்தில் 2 மாதத்தில் பெருசாக ஒரு 30 கிலோ குறையிறாங்க, 15 கிலோ குறையிறாங்க. ஏன் குறையிறாங்க அப்படின்னா இந்த கட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆரோக்கியமான நிலை மாறி ஆரோக்கியமற்ற ஒரு நிலைக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு ஏற்படுற பாதிப்பு தான் சர்க்கரை நோய். கணைய உற்பத்தி, கணைய அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ப்ரைமரிலி இட்ஸ் அ கட் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் அ பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த நிகழ்வு நமக்கு தொடர்ந்து நடக்கும்போது நீங்கள் 5 வருஷமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னா 6வது வருஷம் நிச்சயமாக சர்க்கரை நோய் வரத்தானே செய்யும். ஸோ இதை நம்ம கவனிக்கணும். ஓகே சார். இந்த மாதிரியான முதல் புள்ளியிலேயே நம்ம இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா உணவு முறையில் மாற்றம் வேணுமா இல்லை வாழ்க்கை முறையில் மாற்றம் வேணுமா சார்? ரெண்டுமே கிடையாதுமா. முதல்ல டீடாக்ஸ் பண்ணணும். ஓகே. இந்த டீடாக்ஸை பற்றி ஏற்கனவே நான் சொன்னேன், உடல் எடை குறைப்புக்கு எப்படி டீடாக்ஸ் பண்ணணும்னு. அதே போல் சர்க்கரை நோயை நீங்கள் தடுக்கணும்னா நிச்சயமாக டீடாக்ஸ் பண்ணணும். ஏன்னா சர்க்கரை நோய்ங்கிறது பெருங்குடல் நோய், சர்க்கரை நோய்ங்கிறது கணைய நோய் கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவராசிகளை நம்ம பார்க்குறோம், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், நிறைய மரம், செடி, கொடி இவ்வளோ பார்க்குறோம் இல்லையா? அப்படியே நீங்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டில் அவ்வளோ வகையான பாக்டீரியாஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பூஞ்சைகள் இருக்கிறத பார்க்குறோம், நிறைய வைரஸ் இருக்க பார்க்குறோம், நிறைய ஆல்கேஸ் இருக்கிறத பார்க்குறோம். இதோட வேலைலாம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவு பெருங்குடலில் போய் ஒரு 3 மணி நேரம் அங்கே தங்கும்போது இன்னும் அந்த சாப்பாடை தூளாக உடச்சி உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறது. உடம்பு சில வகையான என்சைம்ஸை சுரக்கும். இந்த என்சைம்லாம் குடலுக்குள்ளே போகும்போது அந்த பெருங்குடலில் அதெல்லாம் ரீஅப்சர்வ் ஆகும். இதுதான் அதோட வேலை. அப்போ இந்த இடத்துல உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் ஒரு வகையில் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த சத்துக்கள் எதுவுமே நம்ம உடம்புல சேராது. இது நமக்கு மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோமை கொண்டு வரும். அப்போ இந்த சத்துக்களை சீராக்கணும் அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது டீடாக்ஸ். ஓகே. ஸோ நான் பொதுவாக என்னோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் வரும்போது நீங்கள் என்ன அளவு சர்க்கரையில் வந்தாலும் 7 நாளைக்கு முறையாக 6 நாள் மருந்து கொடுத்து 7வது நாள் டீடாக்ஸ் கொடுக்கும்போது உங்களோட சுகர் அப்படியே பாதியாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். எங்கிட்ட வரவங்கெல்லாம் 500, 700ன்னு வருவாங்க. ஆல்ரெடி இன்சுலினோட தேவையில் இருப்பாங்க. அதனால் உடனே அவங்க உயிருக்கு ஆபத்து ஒன்றும் கிடையாது. அப்போ 700, 500 வரும்போது நீங்கள் 30 யூனிட் போடுற இன்சுலினை 50 யூனிட்டாக போட்டாலும் சரி, 100 யூனிட்டாக போட்டாலும் சரி, அந்த இடத்துல சுகர் இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. நீங்கள் சாப்பிட்ற எந்த மருந்துமே உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்யாது. இப்போ நிறைய பேர் பார்ப்பேன், நான் கேட்பேன், என்னம்மா சுகர் 400 இருக்குது சார், நான் மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்றேன். அப்போ மாத்திரையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க, இருந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே அது ஏன் அப்சர்வ் ஆகலை? என்ன காரணம்னா உங்களோட கட் வீக்காக இருக்கிறதுனால தான். அதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, 6ஆம் நாள் 105, 7ஆம் நாள் முறையாக பேதிக்கு நீங்கள் மருந்து எடுத்தீங்கன்னா உங்களோட சுகர் குறையிறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ற சர்க்கரை மாத்திரையும் ஒழுங்காக உங்கள் உடம்புக்குள்ளே வேலை செய்கிறத பார்க்க முடியும். ஸோ சுகர் வரக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள். சுகர் வந்துருச்சு, அன்கண்ட்ரோலபிளாக இருக்குது, வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சுகருக்காக எந்த மருத்துவ முறையை சார்ந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ப்ராப்பராக டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சுகர் கண்ட்ரோல் வரதையும், இது ஒரு கபம் சார்ந்த சர்க்கரையாக இருந்தால் அது குணமே ஆகி விடுவதை கூட நம்ம பார்க்க முடியும். சர்க்கரை நோய் முழுவதுமாக குணமாகும். ஆயுர்வேதத்தில் சர்க்கரை நோய் 3 வகை 4 வகை கிடையாது, 20 வகை. இதில் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் 10 வகை 100% க்யூரபிள்.
பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய் 6 வகை 100% க்யூரபிள். வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் தான் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்துகளை கொண்டு அந்த நோயை கட்டுப்பாடில் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ ஆயுர்வேத மருத்துவமும் எல்லா வகையான சுகரும் க்யூரபிள் சொல்லலை. 16 வகை சுகர் 100% சர்க்கரை நோய் க்யூரபிள். 4 வகை மருந்துகளை கொண்டு வாழ்வியல் முறைகளை கொண்டு நம்ம கட்டுப்பாடில் தான் வச்சுருக்க முடியும். ஓகே சார். சார் பொதுவாகவே இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சுகர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே அப்படின்னாலே வெள்ளை சர்க்கரை சாப்பிடக்கூடாது, வெள்ளை அரிசி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானா சார் இந்த கூற்று? சரி, பொதுவாக இன்றைக்கு இதில் 3 ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணுமா. நம்பர் 1, நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது, கட்டு நல்லா இருக்குன்னா நீங்கள் சாப்பிட்ற என்ன உணவு வயிற்றுக்குள்ளே போனாலும் உடம்பு அது ஜீரணம் பண்ணுற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள், பசுமாடு இருக்குது, அதுக்கு நீங்கள் வைக்கோல் தான் போடணும்னு கிடையாது, புண்ணாக்கு வச்சாலும் சரி. இன்றைக்கெலாம் அது கூட கிடையாது, கிடைக்கிற உணவை அதை சாப்பிட்டுட்டு வருது. ஆனாலும் அது பால் கொடுக்கும்போது அந்த பாலில் விஷத்தன்மை இருக்கிறத நம்ம பார்க்குறோமா? கிடையவே கிடையாது. ஏன்? அந்த ஜீரணத்தில் அவ்வளவு மாற்றங்களை அது உருவாக்குது. அப்போ நம்மளுடைய கட், நம்மளுடைய ஆரோக்கியம் பெட்டராக இருக்குன்னா நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், உங்கள் ஆரோக்கிய கேடாவதற்கு வாய்ப்பு கிடையாது. இனிப்பான உணவுகளை சாப்பிடக்கூடாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை போலவே இருக்கக்கூடிய ப்ரௌன் சுகர்னு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதே கரும்பு சர்க்கரை, ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் சுகர்னு சொல்லக்கூடிய ப்ரௌன் சுகர், தேன், இது எல்லாமே சர்க்கரை நோயை அதிகப்படுத்த தான் செய்யும். இதை சாப்பிடக்கூடாது. ஆனால் அரிசி வகை உணவுகள் வரும்போது அந்த அரிசி வகை உணவுகளை எப்படி நம்ம பதப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேயும் 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் அரிசியை வடித்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் அதிகமாகிறது நீங்கள் பார்க்க முடியாது. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், 1 கப்பு அரிசி எடுத்தோம்னா 4 கப்பு தண்ணி வைப்போம். அப்போ அந்த அரிசி வேகும்போது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாமே அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். இப்போ வடிகட்டி நீங்கள் கழிவை எடுத்துடுறீங்க. அப்போ உள்ளே இருக்கக்கூடியது சாதம் தான். இந்த சாதத்தை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு சிரமம் கிடையாது. இன்னொரு வகை இன்றைக்கி பார்க்குறோம். ரஷ்யாவில் ஒரு ரிசர்ச், அங்கே முக்கியமான உணவு கிழங்கு தான், உருளைக்கிழங்கு. இன்னொன்று சில பகுதி ரஷ்யாவில் பார்த்தோம்னா அரிசி உணவு. பட் ரஷ்யாவில் நம்ம ஊரை விட சுகர் பேஷண்ட்ஸ் அதிகம். அப்போ ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலி இப்போ எங்கே வருதுன்னா, இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க செலவு பண்ணுற பணம் பெரும் தொகை. அப்போ இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்னு ஒரு ஆராய்ச்சியில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சாப்பாடை வடித்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சு அதை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் 12 மணி நேரம் வச்சுட்டு பிறகு அந்த உணவை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் ஏறாது. சார், ஆனால் நம்ம ஃப்ரீஸ் பண்ணவே கூடாதுன்றது தானே சார் நம்மளுடைய கலாச்சாரம்? இல்லைம்மா, அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். அதனால தான் தமிழர்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, மண் பானையில் பழைய சோறை வச்சோம். அந்த காலத்தில் உணவுங்கிறது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மண்பானை எடுத்து அதில் சோறு போட்டு தண்ணி போட்டு அதை மூடி வச்சுருவோம். காலையில் அடுத்த நாள் 8 மணிக்கு அதை சாப்பிடுவோம். மண்பானை தான் நேச்சுரல் ரெஃப்ரிஜரேஷன். 12 மணி நேரம் ஊற வைக்கிற கல்ச்சர் நம்மக்கிட்ட இருந்தது. அப்போ நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் சர்க்கரை நோயாளினா உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று, சாப்பாடை வடித்து சாப்பிடுங்க. 2வது, 12 மணி நேரம் மண்பானையில் சோறை வச்சு அடுத்த நாள் அதை பிழிந்து அதை உணவாக சாப்பிடுங்க. அப்போ உங்கள் சுகர் ஏறாது. இனிமேல் சப்பாத்திலாம் யாருக்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தேவைப்படாது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை நம்ம என்றைக்கு மறக்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் ப்ராப்ளம். இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்களோட இரவு உணவு 6 மணிக்கே நீங்கள் முடிக்கணும். 12 மணி நேரம் அந்த இடைவெளி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க. 3 வேளை உணவை 2 வேளை உணவாக நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்கள் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வந்துடுமா. பொதுவாக நான் சர்க்கரை நோயாளிகள் வயதானவர்கள் வரும்போது அவங்களால உணவு கட்டுப்பாடு பெருசாக பண்ண முடியாது, அரிசி உணவு இல்லாமல் இருக்க முடியாது. அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, சரி 3 வேளை சாப்பிடாதீங்க, 2 வேளை சாப்பிடுங்க. அந்த 2 வேளையுமே அரிசி உணவு எடுத்துக்கலாம். காலையில் 10:30 மணிக்கு ஒரு சோறு, அது கூட காய்கறிகள், கீரைகள். அதே போல் மாலை 6-6:30 மணிக்கு சோறு, அது கூட காய்கறிகள், கீரைகள். நடுவில் தேவைன்னா சர்க்கரை பாதிக்காத வகையில் சில பழங்களை சாப்பிட்லாம், கொஞ்சம் காஃபி குடிக்கலாம். இந்த டயட்டில் நீங்கள் இருந்து பாருங்களேன், நீங்கள் திருப்தியாக அரிசி சாப்பிட்டா கூட உங்கள் சுகர் ஏறாது. ரொம்ப புதுசாக இருக்குது சார் கேட்கவே எங்களுக்கு. ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய மக்கள் பயன்படுத்தினது. ஆமாம் ஆமாம் சார். அதே மாதிரி சுகர் அப்படின்னும் பொழுது இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்சுலின் செடியாகவே இருக்குது, இன்சுலின் செடியை நம்ம சாப்பிடலாம், அந்த இலைகளை சாப்பிடலாம் அப்படின்றாங்க. இந்த கூற்று உண்மைதானா சார்? சரி, அது ஒரு தவறான ஒரு இதுமா. அதாவது ஒரு மூலிகையோ ஒரு மருந்தோ உடம்புக்குள்ளே வேலை செய்யும் போது அது 2 வகையில் வேலை செய்யும். ஒன்று, உடல் சுரக்கின்றது மாதிரியே சில அமிலங்களை சுரக்க வைக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா இந்த அமிலங்கள் உடம்புல சுரக்கும் போது
அந்த அமிலங்கள் உடலில் எடுத்துக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய தடைகளை சரி பண்ணும். ம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இன்சுலின் செடி அப்படிங்கிறது டைப் 1 டயபெட்டிஸ்க்கு உதவாது. உதவாது. ஓ. அதன் புரிதல் வேணும் நமக்கு. டைப் 1 டயபெட்டிஸ்க்கு 100% அது யூஸ் கிடையாது. டைப் 2 டயபெட்டிஸ்க்கு நல்லா உதவும். ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸில் உங்களோட உடம்பு இன்சுலினை சுரக்குது, ஆனால் உங்கள் உடம்பால் அதை எடுத்துக்கொள்ள முடியல. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு இந்த இலை உதவுறதுனால இந்த இன்சுலின் இலை சாப்பிட்டா இன்சுலின் சுரக்கம்னு நினைக்கும். அது இன்சுலினை சுரக்க வைக்காது, ஆனால் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும். அதனால் இன்சுலின் இலை சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து ஆகுமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு இணை மருந்து, அது ஒரு முழுமையான சிகிச்சைன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல நம்ம உடம்புல வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த எந்த வகை சர்க்கரை இருக்குங்கிறத ஒரு புரிதல் நமக்கு தேவை. இந்த புரிதலுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயோட ஒருத்தர் இருக்கார். தோல் நோய் இருக்குது, உடம்புல அரிப்பு இருக்குது, தலைமுடி ரொம்ப கொட்டுது, கை கால் எரிச்சல் பொறுக்க முடியாமல் இருக்குது, சிறுநீர் பாதையில் அரிப்பு இருக்குது, புண்ணு இருக்குது. இதெல்லாம் பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயோட அறிகுறி. ஒன்றுக்கு போனாலே பயங்கர எரிச்சலோடு போகக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை. எப்போவுமே வயிறு உப்புசும், வயிறு எரிச்சல், அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகிறது, இது எல்லாமே பித்தம் சார்ந்த சர்க்கரை நோய். இவங்களுக்கு வெந்தயம் தான் சிறந்த மருந்து. ஓ. அதே போல் கபம் சார்ந்த சர்க்கரை நோய் ரொம்ப எடை கூட இருக்கும். மற்ற சர்க்கரை நோயெல்லாம் எடை குறையும், கபம் சார்ந்த சர்க்கரை நோயில் எடை கூடும். சர்க்கரை நோய்னா எடை குறையுமான்னு கேட்டிங்களா? ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடை கூடும். இது ஒரு வேறுபாடு உண்டு. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சுகர் இருக்குது ஆனால் எடையே குறையல, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. சில பேர் இது உடல் எடை ஏறும் பொழுது சர்க்கரை இருக்குன்றத கன்சிடரே பண்ண மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இது கபம் சார்ந்த சர்க்கரை நோய். இப்போ இந்த கபம் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது உடல் எடை ஏறும், இனிப்பு மேலே ஒரு பெரிய பிரியம் இருக்கும். அவங்க என்ன சாப்பிட்டாலுமே, அவங்க அரிசி உணவு, கோதுமை உணவு எது சாப்பிட்டாலுமே சுகர் அதிகமாக தான் இருக்கும். ஒரு நாள் பட்டினி கிடந்தாங்கன்னா உடனே சுகர் குறைஞ்சி போகிறத பார்க்க முடியும். ஆரம்ப கட்ட மருந்துகளுக்கே சுகர் ரொம்ப நல்லா குறையிறத நம்ம பார்க்க முடியும். இவங்களுக்கு பெஸ்ட்டு மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான். மஞ்சள். ஓ. பொதுவாக மஞ்சளும் நெல்லிக்காவும் சேர்த்து நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ மஞ்சள் நெல்லிக்காய் சேர்ந்த ஒரு முறையில் சாப்பிட்டாங்கன்னா உடனே சுகர் கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும். இந்த தேன்காய் ஒன்று சொல்லுவாங்க, ஒரே ஒரு விதையை மட்டும் ராத்திரி தண்ணியில் ஊற போட்டு காலையில் அதை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா ஐயோ எனக்கு அது சாப்பிட்ட உடனே லோ சுகர் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இதெல்லாம் கபம் சார்ந்த சர்க்கரை நோய். இதே வாதம் சார்ந்த சர்க்கரை நோயோட ஒருத்தர் இருக்கார், இன்சுலின் டிபெண்ட்டாவோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாவோ இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல ஒரு சூரணமோ அல்லது ஒரு பொடியோ அல்லது ஒரு இலையோ வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அந்த இடத்துல நெய் மருந்து மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் வரும்போது அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா 50 மில்லி பாலில் 10 மில்லி நெய் போட்டு சாப்பிட்றது தான் அவங்க சுகரை குறைக்கிறதுக்கான மருந்து. பொதுவாகவே இது எல்லாருமே, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நெய்யே சாப்பிடலாமா? தாராளமாக. சாதாரண நெய் மருந்து, நல்ல உருக்கின நெய் ஒரு 10 மில்லி, நல்ல பால் ஒரு 30 மில்லி, இது ரெண்டும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வாதம் சார்ந்த சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே சுகர் உடனே கட்டுக்குள்ளே வருவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கிறது கபமா பித்தமா வாதமான்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுபடி சாப்பிடுங்களேன், உங்கள் உடம்புல மாற்றம் வர்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக. நம்ம அது இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, மஞ்சள் நல்லது சாப்பிட்டு பார்த்தா எனக்கு சுகர் குறையல, நூக்கல் சாப்பிட்டா எனக்கு சுகர் குறையல, வெண்டைக்காய் ஊற வச்சு சாப்பிட்டா சுகர் குறையல, சார் நான் வெந்தயம் கூட சாப்பிட்டா எனக்கு சுகர் குறையலம்பாங்க. ஒரு கபம் சார்ந்த சர்க்கரையில் இருக்கவங்க வெந்தயம் சாப்பிட்டா எந்த சிக்னிஃபிகண்ட் ரிசல்ட்டும் இருக்காது. வாதம் சார்ந்த சர்க்கரையில் இருக்கவங்க வெந்தயம் சாப்பிட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு சளி பிடிச்சி ரொம்ப பிரச்சனை வந்துடும், வெந்தயத்தை நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க சர்க்கரை நோய் எந்த வகை சார்ந்ததுன்னு புரிதலோடு நம்ம இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. நிச்சயமா சார். அதாவது சர்க்கரை நோயில் இத்தனை முறை இருக்குன்றதை இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. மக்கள் நிறைய பேருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கும். இன்றைக்கி உங்கள் மூலயமா மக்களுக்கு ஒரு புதிய விஷயத்தை கொண்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.